ஒரே போராட்டமாக இருக்குது இல்லை? வாழ்க்கைனால போராட்டம் தானே. அதுவும் இயேசுவை பின்பற்றினா போராட்டம் இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம இயேசுவை பின்பற்றும் போது நமக்கு விரோதி ஒருத்தர் எழும்பிடுவான். அது சாத்தான். ஏன்னா இயேசுவை விரோதிக்கிறதுனால அவன் நம்மையும் விரோதிப்பான். அதனால் இயேசுவை போய் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி நமக்கு தீமை செய்ய ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான். அது இயேசுவை பாதிக்கும்ல. என் பிள்ளைகளை இவன் தொந்தரவு பண்ணுறானே, என் பிள்ளைகளை இவன் காயப்படுத்துறானேன்னு சொல்லி ஆண்டவர் துக்கப்படுவார்ல, அது அவனுக்கு சந்தோஷம். அதனால தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால பிசாசு நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்து நம்மளை சோர்ந்து போக, கலங்க பண்ண, பயமுறுத்த ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ பிசாசினால நம்ம தொந்தரவு பண்ணப்படுறோம்னா பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நம்ம இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? சாத்தா இப்போ சும்மா வாலாட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்து விட்டார். அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த போது சாத்தானின் தலையை மிதித்து விட்டார்.